கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அற்புதமான வசனம். தேவஜனங்களே, நம்மளுடைய விடுதலை எங்கே இருக்குதுன்னு நம்ம பல நேரம் தேடி இருப்போம். சில நேரம் அந்த வீட்டு சாவியவோ இல்லை ஏதோ ஒரு சாவியவோ நம்மளுடைய வாழ்க்கையில் தேடின ஒரு அனுபவம் இருக்கும். பைக் சாவியோ ஏதோ ஒரு சாவியை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். ஒரு சாவி மிஸ் ஆகிட்டுனா அந்த பைக்கை ஓட்ட முடியல, இல்லை அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. என் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்குறேன். எங்கள் பாட்டியினுடைய வீட்டு சாவி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு நாள் ஒரு கடையில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க எங்கே விட்டுட்டாங்கன்னு தெரியாததுனால அந்த கதவை உடச்சி தான் உள்ளே போனாங்க. நாங்களும் தங்கியிருந்த வீட்டில் ஒரு நாள் ஒரு கதவுனுடைய சாவி பூட்டிட்டு அதை திரும்பி திறக்கவே இல்லை. பின்ன அதை நாங்கள் அடித்து உடைத்து தான் திறக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ தேவ ஜனங்களே, பூட்டுச்சாவி இல்லைன்னா நம்மளால் அந்த பூட்டை திறக்க முடியாது, அந்த ரூமுக்குள்ளே போக முடியாது, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது அழகாக சொல்லுகிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருக்குதுன்னு சொல்லாமல் கர்த்தருடைய நாமத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால் தேவ ஜனங்கள் இந்த ரகசியத்தை புரியணும். இந்த நாமத்தினுடைய அதிக ப்ரையாரிட்டி, அதிகமான உபயோகம் இந்த புதிய ஏற்பாட்டில் உண்டு. ஏன் தெரியுமா? இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சாங்க. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டு நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் கையில் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலேயே அந்த நாமத்தை சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டில் சொல்லாமல் இருக்க முடியுமா? தேவ ஜனங்கள் எப்போவுமே சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு நடத்துதல் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒயாமல் சொல்ல தொடங்கிட்டீங்கன்னா, ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்ல தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டாக தொடங்கிடும். ஏசப்பா அற்புதங்களை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய சகாயம், நம்ம ஹெல்ப் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. த நேம் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய நாமத்தை நம்ம சொல்ல அந்த நாமத்தில் நம்ம ஜெபிக்க, அதாவது கர்த்தரிடத்துல மன்றாட ஆண்டு சொல்கிற ஒரு பகுதி உண்டு. நம்ம மன்றாடலாம். எல்லா நேரமும் மன்றாட்டு சரியாகாது. மோசையை பார்த்து ஆண்டு சொன்னார், நீ ஏன்ட்ட ஏன் மன்றாடுற, கையை நீட்டு, நீ ஏதாவது செய்யுன்னு சொல்கிறாரு. எல்லா நேரம் நம்ம ஆண்டர்கிட்ட ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த முறை மோசையை பார்த்து ஆண்டு சொல்கிறார், நீ ஏதாவது செய், ஏன்ட்ட முறையிடுறது என்ன? அவள் சில நேரம் ஆண்டவர் நம்மளை ரூல் பண்ண வைக்கிறார், அதிகாரம் செலுத்த வைக்கிறார். பிசாசின் மேலே, அந்தகாரங்கள் மேலே, இருள் மேலே, எல்லா தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிகாரம் ஒன்று உண்டு. எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருக்க முடியும்? அதுக்கு நம்ம சண்டை போட முடியாது. ஒரு பிசாசு உபத்திரவப்படுத்துகிறான்னா சில நேரங்களில் தேவ ஜனங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். மாடியிலையோ எங்கேயாவது போய் அழுது ஜெபிப்பாங்க. அந்த நேரம் இயேசுவின் நாமத்தில் பிசாசை போ என்று கடிந்து ஜெபிக்கிற நேரம் உண்டு. அப்படி கடிந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இல்லைன்னா தேவனுடைய நாமத்தை யூஸ் பண்ணுங்க. கடிந்து ஜெபிக்கிறதுக்கு மட்டுமல்ல, கட்டளையிட்டு ஜெபிக்கிறதற்கும் விண்ணப்பித்து ஜெபிக்கிறதற்கும் இந்த நாமத்தை உபயோகப்படுத்துங்க. இயேசுவின் நாமம் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசை விரட்டுகிற நாமம். ஒரு முறை ஒரு தேவ மனிதர் ஒரு தரிசனத்தில் ஆண்டவராய் இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு அசுத்தாவி இயேசுனுடைய சத்தத்தை கேட்காமல் அந்த தேவ மனிதனை தடை பண்ணி கொண்டே இருந்தது. தேவ மனிதனும் இயேசு இருக்கிறதுனால அவர் சரி பிசாசு சத்தம் போட்டாலும் இயேசு விரட்டுவார்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு சொன்னார், என்னால் விரட்ட முடியாதுப்பா, நான் அந்த அதிகாரம்லாம் உனக்கு தந்துட்டு போயிருக்கேன். இந்த பூமியில் பிசாசு விரட்டுற அதிகாரம் உன்கிட்ட தான் இருக்குது, அதை விரட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் நினச்சார் இயேசு விரட்டுவார்னு நினச்சார். அதுக்கப்புறம் தான் புரிந்துக்கிட்டார், இயேசு இந்த பூமியை விட்டு போகும்பொழுது அவருடைய வல்லமையை, நான் செய்ததை என் பிள்ளைகளாகிய நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் மேலே அவர் மேலே வச்ச விசுவாசம், இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் அக்னியாக புறப்பட்டு அந்த பிசாசை விரட்டும். இந்த தேவ மனிதன் அந்த பிசாசை பார்த்து கட்டளையிட்டார், அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அது சத்தமிட்டு அலக்கழித்து கொண்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தினால தேவன் பேசுகிற சத்தம் கேட்கல. இயேசு கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது இது அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு. இவர் இயேசுவின் நாமத்தினால் கடிந்தவுடன் அது போய்விட்டது. இதிலிருந்து புரிந்து கொண்டார். தேவ ஜனங்களுக்கும் சொல்லி கொடுத்தார். தேவ ஜனங்களே, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை யூஸ் பண்ணணும். ஐயோ, அது பாஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, வல்லமையான தேவ மனிதர் இல்லை, எல்லாருக்கும் உள்ளது. இயேசுவின் நாமம் எல்லாரும் பயன்படுத்தணும். ஆனால் ஆவியானவருடைய ஏவுதலோடு பயன்படுத்தினால் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் எப்போ பார்த்தாலும் சும்மா இயேசுவின் நாமம் வெறும் வார்த்தை சொல்லி கொண்டு இருப்பாங்க. தேவ ஜனங்களை எம்டி வேர்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் இருதயத்திலிருந்து தான் சொல்லணும். விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம்னு வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால்னா என்ன? இருதயத்தில் ஏவப்பட்டு வரணும்.
அப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தீங்கன்னா, உங்கள் இருதயத்துக்கு ஏவுதல் கிடைக்கும், இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், உடனே அங்கேருந்து ஒரு லீடிங் கிடைக்கும், இயேசுவின் நாமம் சொல்கிறதுக்கு ஒரு நடத்துதல் கிடைக்கும். அந்த நடத்துதலோடு சொல்லுங்கள். பயங்கரமான அடி சாத்தானுக்கு விடும். நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். இயேசு நாமத்தினால பிசாசு அலக்கழித்து ஓடுகிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். விரட்டுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த நேரம் விசுவாசத்தில் நிரம்பி கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதலோடு இயேசுவின் நாமத்தில் போகணும்னு சொல்லும்போது அது வெளியே ஓடுகிறது. ஆம்தே வச்சனங்களை எல்லாரும் ஜெபிப்போமா? நமக்கு சகாயத்தை உண்டு பண்ணுகிற அந்த நாமத்தில் விடுதலை இருக்கிறது. அந்த நாமத்தை உபயோகப்படுத்துங்க. இந்த நாள் வெற்றி உள்ளதாக இருக்கும், இந்த ஆண்டு வெற்றி உள்ளதாக இருக்கும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் எங்கள் சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் நேம் தட் யூ கிராண்டட் டு அஸ். எங்களுடைய கையில் நீர் கொடுத்த இந்த நாமத்திற்கு நன்றி அப்பா. இந்த நாமத்தை உபயோகப்படுத்தி நாங்கள் வெற்றியை காண எங்களுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தந்த ஆசீர்வதியும். இந்த நாளில் உங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் உங்கள் நாமத்தை உபயோகப்படுத்த போகிறாங்க. அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனங்களே, தரவுகள் உங்கள் கையில். இனி எதற்கு பயம்? தரவுகளை வச்சு தரங்க. பேதுருட்ட ஆண்டு சொன்னார், எதை நீ பூமியில் திறக்கிறியோ அது பரலோகத்தில் திறக்கப்படும், எது பூட்டுறியோ அது பரலோகத்தில் பூட்டப்படும். அந்த ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளே நுழைங்க. உங்கள் வாழ்க்கை மாறுகிறத பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஜிபி டிவின்னு சொல்லக்கூடிய காட்ஸ் பவர் டிவியில் நல்ல ஒரு சாட்சியை கேட்கலாம். 9 மணி அளவில் இணையலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.